நம்ம இப்படியே ஜெயில்ல இருந்தா நம்ம நாடு எப்படி சுதந்திரம் கிடைக்கும்? எதிரியின் எதிரி நமக்கு நண்பன். பிரிட்டனுக்கு எதிரி யாரு? ஒண்ணு ஜெர்மனி, இன்னொன்னு ஜப்பான். எப்படி யாரு இவரு ஜப்பானுக்கு தானே போறாரு. ஏன்னா ஜனவரி 19 அந்த கப்பல் கிளம்ப போகுது. ஸோ ஃபுல்லா போர்ட்ல சீக்ரெட்டா இருந்திருக்காங்கங்க. அந்த இதுல கல்கத்தா போர்ட்ல எப்படி ஒரு இங்க தான் வரப்போறாரு அப்படின்னு. பஞ்சாபி சிஐடி வேற எடுத்துட்டாங்களாம். அவங்க படிப்படியா தன்பாத் வந்திருக்காரு, தன்பாத்ல இருந்து இங்க வந்து இறங்கியிருக்காரு, ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இந்தியால இருந்து வரேன். நான் இந்தியால உள்ள ஒரு முக்கியமான லீடரு. ஹிட்லரை சந்திக்கணும். சந்திச்சு நான் உதவி கேட்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டா பிரிட்டனை ஈஸியா வீழ்த்தலாம் அப்படின்னு. வணக்கம் இஸ்ரேல் ஜபசிங். கிரேட் எஸ்கேப் இல்லைன்னா ஹிஸ்டாரிக் எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எப்படி ஜெயிலில் இருந்து தப்பித்து ஜெர்மனி சென்றார். அவர் வந்து பயங்கரமான பிரிட்டிஷ் வந்துட்டு அவரை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஜெயிலில் போட்டாங்க. அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆனார், இதை பற்றி நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் ரொம்ப காலம் முன்னாடி, நம்ம சேனல் ஆரம்பித்த டைம். அப்போ ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ ஏன் அதை திருப்பி இப்போ பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஃபஸ்ட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் ஜார்கிராம் அப்படின்னு வெஸ்ட் பெங்காலில் ஒரு சப்டிவிஷன், அங்கே தான் சப் கலெக்டராக என்னை போட்டாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் 15 கொடியேற்றுறோம். ஆஸ் அ சப் கலெக்டர் வந்துட்டு நம்ம பந்து கேலாலாம் போட்டுட்டு போய் கொடியேற்றுவோம். அந்த கொடியேற்றி முடித்த உடனே அடுத்தது என்னுடைய ப்ரோட்டோகால் ஆஃபீஸர் சொன்னார், நம்ம வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டாச்சுக்கு போய் மாலை போடணும். அதுதான் ப்ரோட்டோகால். எல்லா சப் கலெக்டர்ஸும் இவ்வளோ காலம் அதை பண்ணாங்கன்னு. ஜார்கிராம் சப்டிவிஷன், இன்றைக்கி அது டிஸ்ட்ரிக்ட்டு, அந்த காலத்தில் சப்டிவிஷன். ஸோ அந்த சப்டிவிஷனுடைய முக்கியமான இடத்துல, நடு இடத்துல ஒரு பெரிய சிலை இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கடைசியாக ஒரு ஸ்பீச்சு, பப்ளிக் ஸ்பீச் கொடுத்தது இந்தியாவில் அதுதாங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் எஸ்கேப்லாம் நடக்கும். அதற்கப்புறம் அந்தமான் வந்திருப்பார். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இடம் ஜார்கிராம் அப்படின்னு எல்லோருமே சொல்லுவாங்க. காரணம், மெயின்லேண்ட் இந்தியாவில் அவர் கொடுத்த லாஸ்ட் பப்ளிக் ஸ்பீச் மே 12, 1940ங்க, ஜார்கிராமில், வெஸ்ட் பெங்கால். அதற்கப்புறம் அவர் வந்து கல்கத்தாவுக்கு வந்துடுறாருங்க. கல்கத்தாவில் போராட்டத்திலலாம் ஈடுபடுறாரு. வெள்ளையனே வெளியேறு. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 நடந்துக்கிட்டு இருக்க டைமு. 1939 வேர்ல்டு வார் 2 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட்டம்லாம் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ் அரசு இப்போ வேர்ல்டு வார் 2 வேறு போயிட்டு இருக்கு, இவர் வெளியில் விடக்கூடாதுன்னு அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க, கல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி ஜெயிலில். அப்போ ஜெயிலே கொஞ்ச நாள் இருக்காது. இதெல்லாம் ஜூலை மாதம் 1940ங்க. அதாவது 2 மாதம் கழிச்சு, அந்த ஜார்கிராம் லாஸ்ட் மீட்டிங்க்கு அப்புறம் இப்போ அரெஸ்ட் ஆயிடுறாரு. அப்போ ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெஸ்ட்லெஸ் ஆகிறாருங்க. நம்ம இப்படியே ஜெயிலில் இருந்தால் நம்ம நாடு எப்படி சுதந்திரம் கிடைக்கும்? எதிரியின் எதிரி நமக்கு நண்பன். பிரிட்டனுக்கு எதிரி யாரு? ஒன்று ஜெர்மனி, இன்னொன்று ஜப்பான். ஏன் நம்ம ஜெர்மனிக்கு போய் ஹிட்லரை சந்தித்து உதவி கேட்கக்கூடாது? பின்னாளில் நம்ம இந்தியன் நேஷனல் ஆர்மி மாதிரி ஒன்று ஆரம்பித்து நம்மளும் ஹிட்லரும் தோளோடு தோள் சேர்ந்து சண்டை போட்டால் முடிஞ்சிருச்சு, இவங்களை வெளியே அனுப்பிச்சிடலாம் பிரிட்டனை அப்படின்னு முடிவுக்கு வராருங்க. ஆனால் ஜெயிலில் இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ ஒரு பிளான் பண்ணுறாருங்க. என்ன பண்ணுறாருன்னா, சரி ஹங்கர் ஸ்ட்ரைக் போவோம், என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போன்னு. சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபாலோயிங் அப்போ மக்கள் மத்தியில். ஸோ இவர் பயங்கர பாப்புலர். அதனால் இது ஹங்கர் ஸ்ட்ரைக் போனார்ன்ற உடனே நியூஸ் வெளியில் போக ஆரம்பிச்சிருங்க. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 7 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கார். பிரிட்டனுக்கு பயம் வந்துடுது. இவருக்கு ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே வேர்ல்டு வார் 2 வேறு நடந்துக்கிட்டு இருக்கு, மக்களுடைய சப்போர்ட் வேறு தேவை. இவர் ஏன்னா இவ்வளோ பாப்புலர் லீடர், அதனால் இவரை இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தயவு செய்து உன்னை நான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறோம், நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அவரை பிரசிடென்சி ஜெயிலிருந்து அவரை வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹவுஸ் அரெஸ்ட்டு. அவர் வீடு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் உள்ள எல்ஜின் ரோட்டில். ஸோ அங்கே போன உடனே அடுத்த பிளான் பண்ணுறாருங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கட்சி வச்சுருந்தார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ன்றது ஒரு பெரிய அம்பர்லா கட்சி, அதுக்கு கீழே தான் ஃபார்வர்ட் பிளாக்கும். ஸோ ஃபார்வர்ட் பிளாக்கில் உள்ள பெஷவார்ன்றது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ பெஷவாரில் உள்ள ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவரான அக்பர் ஷாக்கு ஒரு டெலிகிராம் அடிக்கிறாரு. இமீடியட்லி கம் டு கல்கட்டா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு. அந்த காலத்தில் என்ன ரூல்னா, இந்த மாதிரி ஒருத்தர் ஹவுஸ் அரெஸ்டாக இருக்கும்போது பொதுமக்கள் வேணா போய் பார்க்கலாம். ஆனால் சிஐடி ஏஜென்ட்ஸ் எப்பயுமே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளே போகிறவங்ககிட்டையும் பேசுவாங்க, வெளியில் வரவங்ககிட்டையும் பேசுவாங்க.
ஸோ இந்த டைமில் இவர் அவரை வர சொல்கிறாருங்க, அக்பர் ஷாவை. ஸோ அவரும் ஒரு 3 நாள் கழித்து ட்ரெயினில் கிளம்பி வந்துடுறாருங்க. வந்தோடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பார்ப்பா, நான் ஒரு பிளான் பண்ணுறேன். இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா நான் இந்தியாவிலே இருந்தேன்னா நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும்? நான் ஜெர்மனி போகலான்னு நினைக்கிறேன். அதனால் நீ அங்கே, நான் என்னைக்கோ ஒரு நாள் பெஷாவர் சேருவேன். அப்போ உன்னை மீட் பண்ணுவாங்க. நீ எனக்கு எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு உதவி செய். ஏன்னா பெஷாவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காபூல், அந்த சைடு ஆப்கானிஸ்தானுடைய காபூல், அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அந்த டைமில் ரஷ்யா, இது நான் சொல்கிறது 1941 இந்த டைம்லலாம் ரஷ்யா, ஜெர்மனி, இட்டாலி இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. பின்னாளில் தான் ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த டைமில் இவர் இப்படி ஒரு பிளானை பண்ணுறாரு. உடனே அக்பர் ஷாவும், அதனால் என்னங்க, நான் இருக்கிறேன், தைரியமாக சேருங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாருங்க. அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, சுபாஷ் சந்திர போஸ் ஒரு 2-3 நாள் கழித்து அந்த சிஐடி ஏஜென்ட்ஸை கூப்பிடுறாரு. இந்த பாருங்கங்க, இனிமேல் பொதுமக்களை பார்க்க விரும்பலைன்னா, ஏன்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இனிமேல் நான் பார்க்க விரும்பல, அவங்கள அலோவ் பண்ணாதீங்க. என் அண்ணன் பையன் மட்டும் அப்பப்போ வருவான்ல, ஷிஷிர் போஸ், அவனை மட்டும் அலோவ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிஐடி ஏஜென்ட்ஸுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா, எப்போ தொல்லை விட்டுது, இது பொதுமக்கள்லாம் வராங்க, அவங்கக்கிட்ட கேட்கணும் எதுக்காக உள்ளே போகிறீங்கன்னு, அவங்க வெளியில் வந்தோன்னே திருப்பி ஒரு இது பண்ணணும், அப்புறம் ரிப்போர்ட் அனுப்பணும், நல்லதுன்னு அவங்களும் சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது டெய்லியும் அவங்க அண்ணன் பையனும் டெய்லியும் வருவானா. ஷிஷிர் போஸ் கிட்ட சொல்கிறாரா, இந்த பாரு, அடுத்த 15-20 நாள் நீ என்ன பண்ணுறன்னா டெய்லியும் வரணும், ஈவினிங்காக வந்துரு, மிட் நைட் வரைக்கும் நீ என் கூடயே இருக்கணும். எதுக்கு சித்தப்பா அப்படின்னா, அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன், இப்போத்துக்கு நீ இதை மட்டும் செய் அப்படின்றான். ஸோ ஷிஷிர் போஸும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக அவனுடைய ஆடி வாண்டரர் கார் அதை எடுத்துகிட்டு வழக்கம் போல் வருவானா. அந்த கார் வெளியில் நிற்கும், இவன் வீட்டுக்குள்ளே இருப்பான். சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நல்ல பெருசாக தாடி வளர்க்க ஆரம்பிச்சிடறாருங்க. ஒரு 15-20 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய தாடி வளர்ந்துருச்சான். அது இல்லாமல் சுஷிர் போஸ் கிட்ட என்ன சொல்கிறாரா, இதை பாரு, நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு முஸ்லீம்லாம் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வான்னு. ஸோ அவன் கல்கத்தா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துடுறான். ஸோ அவன் வழக்கம் போல் ஏதோ ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ சிஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகமும் இல்லை, ஏன்னா அண்ணன் பையன் தானே போகிறான் அப்படின்னு. இவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, 19 ஜனவரி 1941 கல்கத்தா துறைமுகத்திலேருந்து ஜப்பானுக்கு ஒரு கப்பல் போகுது. ஸோ நம்ம இப்போ எஸ்கேப் ஆறோம்னா எல்லாரும் எங்கே தேடுவாங்க, இவன் ஏற்கனவே ஜப்பானுக்கு ரொம்ப க்ளோஸு. ஏன்னா 1938 பார்த்தீங்கன்னா இவர் தான் காங்கிரஸுடைய பிரசிடென்ட்டு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரசிடென்ட்டு. அப்போது ஜப்பானுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் இவரை சீக்கிரட்டாக கல்கத்தாவில் சந்திச்சிருப்பார். இந்த நியூஸ் ஆனால் வெளியில் தெரிஞ்சிடும். ஸோ பிரிட்டனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு இவருக்கும் நியூஸ் வந்துடும். அது இல்லாமல் என்ன பண்ணுவாருன்னா, இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான சங்கர்லால் அப்படின்னு ஒருத்தரை ஜப்பானுக்கு அனுப்புவார். அதுவும் பிரிட்டனுக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய ஆங்கிளில் என்ன இருக்கும்னா, இவர் எஸ்கேப் ஆன உடனே ஜனவரி 19 அந்த இது கப்பல் கிளம்புதுல, அங்கே தானே போய் தேட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், ஜனவரி 16ங்க வழக்கம் போல் அன்னைக்கு ஷிஷிர் போஸ் வரான், ஈவினிங்காக வரான், அப்படியே இருக்கிறான் இவர் கூட. மிட் நைட் பார்த்தீங்கன்னா ஷிஷிர் போஸோடைய அந்த ஆடி வாண்டரர் கார், BLA 7169 ஒரு ஹிஸ்டாரிக் கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காரில் ஃபஸ்ட்டு ஷிஷிர் போஸ்ட்டு சொல்கிறாரு, நீ எடு, காரை எடு, நீ வழக்கம் உன் பின்னாடியே வருவேன். அதுக்குள்ளேயே ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ தன்னை ஒரு இருட்டு மாதிரி, நிழல் மாதிரி அவன் பின்னாடியே போயிருக்காருங்க. அவனும் போயிட்டு காரில் முன்னாடி ஏறுறான். இவர் பின்னாடியே போயிட்டு இந்த கதவை திறந்து பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டாராம். ஆனால் பின்னாடி கதவை மூடலையாம். ஏன்னா அந்த சிஐடி ஏஜென்ட்ஸ் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த டிரைவர் கதவு சாத்துறது தெரியுது, 2வது சத்தம் கேட்டக்கூடாதுல்ல அவங்களுக்கு, அப்போ யாருன்னு பார்ப்பாங்கள்ல. அதனால் எல்ஜின் ரோட் முடிகிற வரைக்கும் காரை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணாமல் ஒரு மாதிரி க்ளோஸ்டு பொசிஷனில் போயிருக்காருங்க, சத்தம் கேட்டக்கூடாதுன்னு. எல்ஜின் ரோட் தாண்டினோடனே கதவை சாத்திட்டு எடு வண்டியை தன்பாதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க அண்ணன் பையன் கேட்டிருக்கான், என்ன சித்தப்பா எங்கே, நீ பாட்டுக்கு போ அப்படின்னாராம். உடனே அங்கேருந்து ஏறக்குறைய 300 கிலோமீட்டருங்க. தன்பாத்ன்றது இன்றைக்கி ஜார்க்கண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்காலில் உள்ள பர்துவான் டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கு அடுத்தது அசன்சோல், அதுக்கப்புறம் நேராக இதுக்கு போயிட்டுருக்காங்க தன்பாதில். அது ஜனவரி 16 1941ங்க மிட் நைட்டில் நடக்குது. ஸோ அடுத்து 300 கிலோமீட்டர்கிட்ட அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு காட்டு பகுதியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கும் அடுத்த நாள் இது வரைக்கும் அங்கே பெருசாக நியூஸ் கசியலையாம் கல்கத்தாவில். ஏன்னா இன்னும் அவர் தான் உள்ளே தானே இருப்பார், இப்போ தான் யாரும் பப்ளிக்கை மீட் பண்ணலையே அப்படின்னு சிஐடிஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க வீட்டுக்கு வெளியில். ஸோ அதற்கு அடுத்த நாள் ஜனவரி 18 1941
அங்கே கோமோ அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போயிட்டு ஹவுரா கால்கா மெயில் அதில் ஏறியிருக்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஐடி கார்டை வர ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு முஸ்லிம் பிஸ்னஸ் மேன் மாதிரி, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி. இவருடைய பேர் என்னன்னா முகமது கியாசுதீன் அப்படின்னு ஒரு ஐடி கார்டையும் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு முகமது கியாசுதீனா கோமோ ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியிருக்காருங்க. இந்த ட்ரெயின் கடைசியில் எங்கே போய் இது சேருதுன்னா பஞ்சாபில் உள்ள பத்தன்கோட்டில் திருப்பி இறங்கி அங்கேருந்து பாகிஸ்தானில் உள்ள பெஷாவருக்கு இன்னொரு ஹிஸ்டாரிக் ஒரு மெயில் இருக்குங்க, ஃப்ரான்டியர் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் மெயிலாம். அதில் கிளம்பி பெஷாவர் போயிருக்காரு. இந்த டைமுக்குள்ளே இங்கே நியூஸ் கசிஞ்சிட்டு இருக்கு. என்னது ஒன்றும் காணாம, சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இது இல்லையானோடனே சிஐடி கதவை தட்டி உள்ளே போய் ஒன்றும் இல்லைன்னொன்னே நியூஸ் பயங்கரமாக போயிருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் கல்கத்தா ஹவுரா ரயில்வே ஸ்டேஷனை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எப்படி யார் இவர் ஜப்பானுக்கு தானே போகிறாரு இந்த, ஏன்னா ஜனவரி 19 அந்த கப்பல் கிளம்ப போகுது. ஸோ ஃபுல்லாக போர்ட்டில் சீக்கிரட்டாக இருந்திருக்காங்கங்க. அந்த இதில் கல்கத்தா போர்ட்டில் எப்படி ஒரு இங்கே தான் வரப்போகிறாரு அப்படின்னு. ஸோ அவர் எங்கேயோ கல்கத்தாவில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வேணும்னு அவங்கள டைவெர்ட் பண்ணிவிட்டு இப்போ எங்கே இருக்காருன்னா பெஷாவரில். ஸோ பெஷாவர் இவர் போய் சேர்ந்த உடனே அங்கே உள்ள ஏற்கனவே அக்பர் ஷா அவர் வந்துட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு அவரை அபாத் கான் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட போய் அவங்க வீட்டில் தங்க வச்சுருக்காருங்க. ஒரு 4-5 நாள் ஆபாத் கான் வீட்டில் தான் தங்கியிருக்காரு. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தல்வார் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அக்பர் ஷா. தல்வார் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆள், தைரியமாக இருங்க, அவன் எப்படியாவது உங்களை ரஷ்யன் பார்டருக்கு போய் சேர்த்துருவான் அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போது பெஷாவர்லேருந்து காபுல் போகணும். காபுல் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். காரில் போனால் கண்டிப்பாக செக்கிங் ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த டைமில் ஓரளவு அங்கே நியூஸ்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சான்னா, இப்போ கல்கத்தா போலீஸ் மேலே நம்பிக்கை போயிடுச்சான், கல்கத்தா சிஐடி மேலே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. பஞ்சாபுக்கு அனுப்புன்னு ஒன்று பஞ்சாபி சிஐடி வேறு எடுத்துட்டாங்களாம். அவங்க படிப்படியாக தன்பாத் வந்திருக்காரு, தன்பாத்லேருந்து இங்கே வந்து இறங்கியிருக்காரு, ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது டேஞ்சரஸ், இது பெட்டர் நம்ம நடந்தே போவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கங்க. 280 கிலோமீட்டர் ஒரு மலைப்பகுதியை, மலையை கடந்து போகணும், ரோடில் போனால் மாட்டிப்போன்றதுக்காக. ஸோ 280 கிலோமீட்டர் பல நாட்கள் நடந்தாராங்க. ஒரு கட்டத்திலலாம் அவருக்கு ரொம்ப உடம்பே முடியாமல் போகுமா. அப்பப்போ ஒரு எச்சத்து போகிறான். அப்போ அவர் முடியாமல் இருக்கும்போது ஒரு கோபமாக எச்சரித்து போகிறான். இந்த பிரிட்டிஷ் வைசராய் மூஞ்சில் சொல்லி சொல்லி துப்பிக்கிட்டே போகிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மலைப்பகுதியில் நடந்திருக்காருங்க. நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பாருங்க. கடைசியில் காபூலும் போய் ரீச் ஆயிடுறாங்க. காபூலில் போன உடனே உத்தம் சந்த் அப்படின்ற ஒருத்தர் வீட்டில் தங்க வைக்கிறார். உத்தம் சந்த் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸோட பரம விசுவாசியாம். அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷமா, ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்திருக்கிறது வந்து அவர் வீட்டில் தங்குறாருன்றது. உத்தம் சந்த் ஒரு கடை வச்சுருந்துருக்காரு காபூலில். ஸோ தல்வார் சொல்லியிருக்காரு, உத்தம் சந்த் வீட்டில் இருங்க, நான் உங்களுக்கு போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறேன், தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு இவர் ஃபஸ்ட்டு ரஷ்யன் இதில் அங்கே உள்ள ரஷ்யன் கான்சுலேட்டில் போயிருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ்ன்ற ஒரு ரொம்ப பெரிய ஆள், அவர் வந்துட்டு இந்தியாவில் பயங்கர ஃபேமஸ்ஸு, அவர் வந்துட்டு உங்கள் நாட்டையும் வந்து பார்க்கணும், உங்கள் தலைவரில் சந்திக்கணும், அங்கேருந்து ஜெர்மனி போகணும், ஜெர்மனியில் போய் ஹிட்லரை பார்க்கணும், அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுங்க. ஆனால் யுஎஸ்எஸ்ஆர் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கலையாம். என்ன பண்ணுறதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அடுத்தது இத்தாலி உடைய அங்கே உள்ள அம்பாசிடரை போய் சந்திச்சிருக்காரு. இந்த பாருங்கங்க, இவர் ரொம்ப பெரிய ஆளுங்க, அவர் இருக்கார், நான் தான் சீக்கிரட்டாக தங்க வச்சுருக்கேன், அவர் எப்படியாவது போய் ஜெர்மனியோடைய ஹிட்லரை சந்திக்கணும், ஸோ நீங்கள் தான் உதவணும், அவர் சந்திச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்தியாவிலே ஒரு படையை திரட்டிடுவார், பிரிட்டனை நீங்கள் வீழ்த்தலாம் அப்படின்னு. இட்டாலி கன்வின்ஸ் ஆயிருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் ஒரு போலி பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணுறோன்னு. மீன்வைல் என்ன ஆயிருக்கான்னா, இந்த நியூஸ் பஞ்சாப் சிஐடி எடுத்துட்டாங்கல்ல, ஸோ பார்த்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி தன்பாத் பெஷாவர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து காபூல் வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டாங்களாம். ஸோ லோக்கலில் நியூஸ் வந்துருச்சான், அங்கே உள்ள லோக்கல் சிஐடிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சா, இந்த மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது காபூல்லன்னு. ஸோ அங்கே உள்ள சிஐடி ஒரு 4-5 நாள் அப்சர்வ் பண்ணானா, ஒரு ஆள் உள்ளே போனார், தாடி வச்ச ஆள், ஏன் யார் அவர் ஏன் உத்தம் சந்த் வீட்டை விட்டு வெளியிலேயே வரல அப்படின்னு யோசிச்சுட்டு, கண்டிப்பாக இது சுபாஷ் சந்திர போஸ் தான் அவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டாராம். ஸோ நேராக போய் கதவை தட்டினாராம். தட்டிட்ட உடனே சுபாஷ் சந்திர போஸ் தான் கதவை திறந்திருக்காரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா உத்தம் சந்த் வந்துட்டு அவர் கடைக்கு போயிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு, இதை பாருங்கங்க, நீங்கள் தான் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும்,
நீங்கள் மறைக்க வேணாம் அப்படின்னாரு. சுபாஷ் சந்திர போஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. ஏன்னா எவ்வளோ பிளான் பண்ணி எஸ்கேப் ஆகி ஏறக்குறைய இப்போ இந்தியாவுடைய, அதாவது இந்தியாவையும் தாண்டி இப்போ காபூலில் இருக்காங்க. ஸோ இப்போ எஸ்கேப் ஆகிற டைமில் இப்படி மாட்டிக்க போகிறோமேன்ட்டு ஒரு மணி நேரம் லெக்சர் கொடுத்தாராங்க. இந்த பாருப்பா, நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக தான் நான் பண்ணுறேன். நான் ஜெர்மனிக்கு போயிட்டேன்னா ஹிட்லரை சந்திச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம நாடு சுதந்திரம் பெறும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இந்தியன் தானே, பிரிட்டனுக்காக வேலை பார்க்குற, அவ்வளோதான். என்னென்னமோ சொல்லியிருக்காரு. அந்த ஆள் இப்படி யோசிச்சுட்டு அதெல்லாம் சரிங்க சரிங்கன்னு தலையை சொரிய ஆரம்பிச்சாராம். அப்போ தான் சுபாஷ் சந்திர போஸ்க்கு புரிஞ்சுதான், சரி சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த சுதந்திர பேச்சு நாட்டுப்பட்டுலாம் வேண்டாம். ஒரு ஐடியா பண்ணாராம். இதை பாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொடுத்த, சுபாஷ் சந்திர போஸ் அப்பா இவருக்கு ஒரு பரிசளிச்சிருக்காரு. அவர் கோல்டன் வாட்சாங்க. ரொம்ப இவருக்கு வேல்யூபிள் வாட்சாம். மனசு கஷ்டமாக இருந்துச்சான். இருந்தாலும் பரவாயில்லன்னு வாட்சை கழட்டி அவர்கிட்ட கொடுத்தாராம். உடனே அந்த ஸ்பையும், பரவாயில்ல கவலைப்படாதீங்க, நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக நீங்கள் போராடுங்க, வெற்றியோடு வாங்க அப்படின்னு இவர் அனுப்பிச்சி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் 2-3 நாளில் பாஸ்போர்ட் வந்துட்டுச்சாங்க. இத்தாலியில் ஒரு பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவருடைய பேர் என்னென்னா கவுண்ட் ஆர்லாண்டோ மசோட்டா. அந்த இத்தாலியன் போலி பாஸ்போர்ட்டுங்க. ஸோ அதை வச்சுட்டு அவர் கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாரு. அவங்களும் ஒரு டேட்டை குறிக்கிறாங்க. மீன்வைல் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் நியூஸ் ஆல் இந்தியா ரேடியோவில் சொல்லிடுறாங்க. மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சுபாஷ் சந்திர போஸ் எஸ்கேப் ஆகிட்டாருன்னு. ஒன்று ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணாங்களாம், சுபாஷ் சந்திர போஸ் எஸ்கேப் ஆனது உண்மைதான், ஆனால் அவரை தன்பாதில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு. மக்களுக்கு அப்படி ஒரு கவலையாங்க. அச்சோ, நம்ம சுபாஷ் சந்திர போஸை திருப்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்களான்னு. ஆனால் அதுக்கு அடுத்த நாளில் ஏஎஃப்ஐன்னு இன்னொரு நியூஸில் இல்லை அரெஸ்ட் ஆகலை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ மக்களுக்கு ஒரே எதிர்பார்ப்பான், ஒருவேளை எஸ்கேப் தான் ஆகிட்டாரோ, இவங்க தான் பொய் சொல்கிறாங்களோ அப்படின்னு. மீன்வைல் சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆர்லாண்டோ மசோட்டாவா காபூல்லேருந்து கிளம்பி அங்கேருந்து ரஷ்யன் பார்டருக்கு உள்ளே போயிடுறாரு. அங்கே ட்ரெயினில் அங்கேருந்து கிளம்பி மாஸ்கோ போகிறாரு. மாஸ்கோவில் யுஎஸ்எஸ்ஆருடைய அந்த அஃபிஷியல்ஸ் எல்லாம் சில பேரை சந்திச்சுட்டு அங்கேருந்து ஏப்ரல் 2 அங்கேருந்து ரோமுக்கு ஃப்ளைட்டில் போகிறாருங்க. ரோம்லேருந்து திருப்பி பெர்லினுக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறாரு. ஏப்ரல் 1 வீக்கில் அங்கே போய் சேர்ந்துடுறாருங்க. எங்கே? பெர்லினில். போனோடனே ஜெர்மனின் அஃபிஷியல்ஸ் எல்லாம் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஹிட்லரை பார்க்கணுன்னு சொல்கிறாராம். நான் இந்தியாவிலேருந்து வரேன், நான் இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான லீடரு, ஹிட்லரை சந்திக்கணும், சந்தித்து நான் உதவி கேட்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டால் பிரிட்டனை ஈஸியாக வீழ்த்தலாம் அப்படின்னு. இந்த நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போய் இன்னும் ஹிட்லரையே அவர் சந்திக்கலையாம். ஆனால் ஏப்ரல் 18 ஜெர்மன் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணாங்களாம், இந்தியாவிலேருந்து சுபாஷ் சந்திர போஸ்ன்ற ஒரு பெரிய லீடர் வந்துட்டு ஹிட்லரை சந்தித்து உதவி கேட்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு. இந்த நியூஸ் அங்கே ஆரம்பித்த உடனே திருப்பி இந்தியாவுக்கு வந்துருச்சாங்க. இந்தியாவில் மக்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா, அப்பா சுபாஷ் சந்திர போஸ் அரெஸ்ட் ஆகலை, தலைவர் எஸ்கேப் ஆகிட்டாரு, தலைவர் அங்கே போய் இப்போ ஹிட்லரை சந்திக்கிறார். ஏன்னா இப்போ இந்த டைமில் தான் மக்களுக்கு பெருசாக தெரியாது ஹிட்லர் வந்துட்டு நிறையா கொடுமை பண்ணார், பல யூதர்கள்லாம் கொன்றார்கள்னா இந்த டைமில் நம்ம மக்களுக்கு தெரியல. ஸோ அதனால் ஹிட்லரை சந்திச்சிட்டாரு, இனிமேல் நமக்கு இப்படியும் சுதந்திரம் வந்துடும்னு இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக. மெயினாக என்னென்னா சுபாஷ் சந்திர போஸ் எஸ்கேப் ஆனது தான் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா. அதற்கு அப்புறம் அவர் ஹிட்லரை சந்திச்சாரு. அங்கேருந்து சப்மெரின் மூலமாக திருப்பி ஜப்பான் போனார். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஃபார்ம் பண்ணார், சிங்கப்பூர்லாம் வந்தார், அந்தமான் வந்தார். இதெல்லாம் ஹிஸ்ட்ரிங்க. மீன்வைல் சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு, இந்த தல்வார் அப்படின்னு ஒருத்தர் கூட்டு போனார்ல, இவர் சுபாஷ் சந்திர போஸ் கூடயே இருந்து இந்த மலை பகுதியெல்லாம் கூட்டு போனார், கடைசியில் எஸ்கேப் ஆகிறதுக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்தாரு. அந்த தல்வார் பார்த்தீங்கன்னா பின்னாளில் ஒரு பெரிய சீக்ரெட் ஏஜெண்ட்டாக ஆயிட்டாராங்க. ரஷ்யாவுக்கும் சரி இத்தாலிக்கும் சரி. அவருக்கு ஒரு கோட் நேம் இருக்குமா, சில்வர்னு. சில்வர்கிட்ட ஏமாறவே முடியாது, சில்வர் எல்லாரையும் ஏமாத்திடுவான் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹிஸ்டாரிக் சில்வர் வேற யாரும் இல்லையா, தல்வாராம். அதற்கு அடுத்தது கோமோ அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சுல, இவர் எஸ்கேப் ஆனது ஜார்க்கண்டில். அதை வந்துட்டு 2008 நம்மளுடைய கவர்மெண்ட், அப்போ வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவரோட தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவங்க வந்துட்டு அதை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க 2008. அதற்கு அடுத்தது அந்த முக்கியமான கார் எஸ்கேப் ஆனார்ல, ஆடி வாண்டரர் BLA 7169, அந்த கார் என்னாச்சு? அந்த கார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கல்கத்தாவில் உள்ள மியூசியமில் இருக்கான். ஸோ நீங்கள் எப்பயாவது கல்கத்தா போனீங்கன்னா மறந்துடாமல் அதை பாருங்கள். சரி, இந்த வீடியோவில் சுபாஷ் சந்திர போஸ் எப்படி எஸ்கேப் ஆனாருன்னு பார்த்தோம். உங்களுடைய ஃபேவரட் ஃப்ரீடம் ஃபைட்டர் யார்? அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.
தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.